அப்புறம் சாந்தி, நாங்க கிளம்புறோம். பார்த்து என்ன ஏதுன்னு செய்யி. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. பையனை பார்க்க ரொம்ப தங்கமா தெரியுது. ஏதாவது உன் துடுப்பான பேச்சுல எந்த வில்லங்கத்திலையும் இழுத்து விடாத. பிள்ளைக வாழ்க்கை பார்த்து பேசு. சரி சரி, உன்ன மாதிரிலாம் இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். எங்க என் பிள்ளைங்க கேக்குதுகளா? ஆசைப்பட்டுட்டேன் அது இதுன்னு. ஏதோ பையன் நல்ல பையன், குடும்பம் சரிங்கறனால ஒத்துக்கிட்டேன். இல்லனா காலை உடைச்சு வீட்டுக்குள்ள மூளையில உட்கார வச்சிருப்பேன். பெரிய படிக்கிறானாம் படிப்பு. ஆமா, நீ இப்படியே பேசிக்கிட்டு திரி. பிள்ளைக நல்லா இருக்கா, சந்தோஷமா இருக்காங்கிறத பாரு. ஆமா, நாமெல்லாம் சந்தோஷமா இல்ல பாரு. இல்ல நம்ம அப்பா அம்மா பார்த்து கட்டி வச்சதானே. என்னமோ புதுசா நீயும் பேசிக்கிட்டு இருக்க. சரிம்மா, நான் சொல்றத சொல்லிட்டேன். பையன் நல்ல பையன், இனி உன் இஷ்டம். நம்ம ஹாசினி 2 வருஷம் படிக்கணுங்கிறதுக்கும் சரின்ட்டாங்க. இதை விட நல்ல இடம்லாம் அமையாது. ஏதாவது பேசி நீயா ஏதாவது கெடுத்துக்கிட்டு இருக்காதா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் சரிடா, அதான் எல்லாம் பேசியாச்சே, பாத்துக்கிறேன். சரி சரி, நான் கிளம்புறேன். ஆமா, என்னடா உன் மகளை காணோம்? கல்யாணம் முடிச்சவன பெரிய மனுஷி ஆயிட்டாளோ? இப்படி நான் கூப்பிட்டு வராம இருக்கா? ஆமா பெரிய மனுஷி, நீ வேற ஏதோ வேலை வந்துருச்சான். சாயங்காலம் உன் வீட்டுக்கு வாரேன்னு இருக்கா. ஆமா, டயத்துக்கு வராம சாயங்காலம் வந்து என்ன பிரயோஜனம்? நண்டு நடிச்செல்லாம் கல்யாணம் முடிச்சு போயிட்டா நம்ம தான் பெரிய மனுஷிங்கிற நினப்பு வந்துருது. வந்தா கேட்கணும், போன் பண்ணி சொன்னாலாம் வரமாட்டியா, வீட்டுக்கு வந்து அழைக்கணுமான்னு கேட்க வேண்டிதான். நீ என்ன வேணாலும் கேளு, ஓ மருமகளாச்சு நீ ஆச்சு. நான் கிளம்புறேன், அவ சாயங்காலம் வருவா, பாத்துக்கோ. பாக்குறேன் எப்படி வாரான்னு. சரி மச்சான எங்க? அந்த மனுஷன் மாப்பிள்ளை இருக்காரங்க கிளம்பணும்னா ஆபீஸ்க்கு போறேன்னு ஓடிட்டாரு. அதானே, உன் பேச்சுல எல்லாம் இருக்க முடியுமா? நானும் கிளம்புறேன் தாயே. ஏய் என்னடா, ஏன் பேச்சுக்கு என்னடா உங்களுக்கு? எனக்கு கசக்குதா? என் பேச்சு குறை சொல்லிக்கிட்டே வா. தாயே போதும், ஏதோ பேச்சு வாக்குல வந்துருச்சுமா. நான் கிளம்புறேன். பாலா கிளம்பலாமா? சரிங்க. கிளம்புறேன். மச்சான் வந்தோன்னு சொல்லிரு. அப்புறம் அந்த கருப்பி டாமி அவங்க 2 பேத்தையும் கூப்பிடு. எதுக்குடா? சாப்பாடு அவ்வளோ அருமையா இருந்ததுமா. 2 இமுட்டுக்காண்டி இருந்துட்டு என்ன ருசியா சமைக்குதுங்க. கூப்பிடு, அதுகிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கெல்லாம் சம்பளம் கரெக்டா நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரிதான். என்ன வாயி, என் மச்சாலாம் பாவம். உண்மைதாங்க, ஆனா நீங்களாம் கொடுத்து வச்சவரு. அப்படியா? ஆமாங்க, நானா அப்படி பேசினா நீங்க 24 நேரம் ஆபீஸ்ல தான் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டுல இருக்க முடியாது. ஆத்தாடி, இவன் என்ன புதுசா யோசிக்கிறா? இனி சாந்தி வீட்டுக்கு இவள கூட்டிட்டு வரக்கூடாது. சாந்தி பேச்ச கேட்டா பேசாத பிள்ளை கூட பேசும். இனி பாலாவை கூட்டு வர மாதிரி இருந்தா கொஞ்சம் யோசனை பண்ணியே வருவோம். என்னங்க, என்னாச்சு? ஒன்னே இல்லமா. அப்புறம் சாந்தி பேசுறதெல்லாம் நீ கண்டுக்காத. அவ எங்க வீட்டுல கொஞ்சம் லூசு மாதிரி. அப்பா அப்படித்தான் பேசுவா. நீ அத பெருசா எடுத்துக்காத. அதுதான் எனக்கு தெரியுமே, கண்டுக்க மாட்டேன். ஏய் என்னங்க? ஒன்னும் இல்ல. அது என்னது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போன் போட்டா என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும்னு சொல்லு. ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். சரி சரி சொல்றேன். சரி, மூஞ்சி எப்படியே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காத. சாப்பிட்டேல, போ உள்ள போய் கொஞ்ச நேரம் தூங்கு. இனி அதான வேலை, போ, அத நான் பாத்துக்கிறேன். சரிதான், நடமா, நாம கிளம்புவோம். எல்லாம் நம்ம பேச்சே குறை சொல்றாங்கப்பா. நீங்களே சொல்லுங்க, அந்த அளவுக்கு நான் பேசுறேன். மனசுல பட்டதெல்லாம் பேசினா தப்பா? என்னப்பா இது நியாயம்? யாரும் என்னமோ சொல்லிட்டு போட்டோம். நான் இப்படிதான் இருப்பேன். என்னடா, என்ன உனக்கு இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லார் மணிக்கு நடு வீட்டுல வச்சு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஏமா, நீ இன்னும் என்ன பண்ணேன்னு உனக்கே புரியலையா? இங்க பாரு, இப்ப என்ன பண்ணணுங்கிற? நீ எதுவுமே பண்ண வேண்டாம். இனி இந்த வீட்டுல பேசாம இருந்தா போதும். அப்படின்னா என்ன அர்த்தத்துலடா சொல்ற? வீட்டுல நல்லா சாப்பிட்டியா, தூங்குனியா, ரெஸ்ட் எடுத்தியா, அதை மட்டும் நீ இனிமேல் செய். ஆபீஸ் விஷயம், பிசினஸ் இதெல்லாம் அப்பாவும் நானும் பாத்துக்கிறோம். நீ தலையிடாத. என்னடா என்ன சொல்ற? இங்க பாரு, இந்த ஆபீஸ், இந்த வீடு எல்லாம் நான் உருவாக்குனதே. எங்க அப்பா சொத்து. அதை எப்படிடா நீங்க பார்க்க முடியும்? நான் கையெழுத்து போடாம நீங்க எதுவுமே செய்ய முடியாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எப்போ ஆபீஸ், பிசினஸ், காசு, பணம் இதெல்லாம் நீ நினைச்சு நீ பெத்த மக வாழ்க்கைய பாழாக்க துணிஞ்ச பத்தியா? அதனால இதெல்லாம் இதோட நிறுத்திக்கலாம். இனி நீ ஆபீஸ் பக்கம் வராத. ஆமா சிவகாமி, அந்த மொட்டையும் கூட பிசினஸ் டீல் எல்லாம் பண்ணிருந்தே, அக்ரிமெண்ட் எல்லாம் கிழிச்சு அவன் மூஞ்சில தூக்கி போட்டு வந்துட்டோம். அட பாவிங்களா, எல்லாம் போச்சா? அப்புறம் நீ அவன் கிட்ட வாங்கின காசு எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இனி தயவு செஞ்சு இந்த ஆபீஸ் பக்கம் நீ வராத. எதா இருந்தாலும் நானும் சக்தியை மட்டும் பாத்துக்கிறோம். அதெல்லாம் முடியாது. முடியாதுன்னு சொன்னேன்னா நானும் அப்பாவும் ஆபீஸ் பக்கமே போக மாட்டோம். ஏன் இந்த வீட்டுல கூட இருக்கல. நாங்க எல்லாம் கிளம்பி போறோம். உன் வீடு உன் ஆபீஸ் தானே சொல்ற, இதையே வச்சுக்கிட்டு நீ இரு.
தனியா போய் பொழைக்க தெரியாமலாம் இல்ல. உன்னை விட்டுட்டு போக கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் இவ்வளவு நாள் கூடயே இருந்தது. நீ இதுக்கெல்லாம் சரி வரலனா நாங்க எல்லாரும் கிளம்புறோம். என்ன இப்படி பேசுறான்? ஐயய்ய, இந்த மாடுக்கு கல்யாணத்தை முடிக்கலான்னு பார்த்தா இதனால இவ்வளவு பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப என்ன பண்றது? போய் தொலைங்கன்னு எல்லாத்தையும் விட்டுருவோமா? ஆஹா, வேண்டாம் வேண்டாம். எப்படி நாம மட்டும் ஒத்தையில இந்த வீட்டுல? இவங்க கிட்ட கோபப்பட்டு பிரயோஜனம் இல்ல, விட்டு பிடிப்போம். இவங்க போகக்கே போய் விட்டு பிடிப்போம். இந்த சிவகாமி யாருன்னு காமிக்கிறேன். என்னம்மா யோசிச்சிட்டியா? உன் முடிவை சொல்லு, நாங்க இப்பவே கிளம்புறோம். ஏண்டா அப்படி பேசுற? உங்களுக்காக தானடா ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சேன். இப்ப எல்லாரும் என்ன விட்டுட்டு போறீங்கன்னா நான் மட்டும் இருந்து என்னடா பண்ண போறேன்? இந்த சிம்பத்திய கிரியேட் பண்ற மாதிரி நீ சென்டிமெண்டா பேசி அழுது இதெல்லாம் கதைக்கு ஆகாது. ஆபீஸ் பக்கம் நீ வரக்கூடாது, நீ தலையிடாத. ஓகேவான்னு சொல்லு. நல்ல பிள்ளை பெத்து வச்சிருக்கேன் பாரு. மாடு மாடு நம்ம ஆபீஸ் நம்பர் 1க்கு கொண்டு வரணும்னு எந்த அளவுக்கு உழைச்சிருக்கேன். இப்ப வராதேங்கிறாங்க. போய் தொலையட்டும், இல்லாட்டி எல்லாம் கிளம்புற வைக்கிறேன்னு பாங்க. நம்ம நினைச்ச மாதிரி விட்டு பிடிப்போம். இப்போதைக்கு வரமாட்டோன்னு சொல்லி தொலைவான். நான் கட்டினதும் சரியில்லை, பெத்ததும் சரியில்லை. எனக்கு வாட்ச ஒண்ணுமே சரியில்லை. எல்லாத்த விட என்ன பெத்ததும் சரியில்லை. இல்லாட்டி இந்த மனுஷனுக்கு என்ன கட்டி கொடுத்துருப்பாரா? சிவகாமி, உன் முடிவு என்ன ஏதுன்னு சொல்லு. எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. உன் முகரக்கட்டையை பார்த்துட்டே நிக்க முடியாது. யார் நிக்க சொன்னா? யார் உன்னை நிக்க சொன்னா? அம்மா வரலடா, வந்து தொலையல. ஆபீஸ் பக்கம் இனி வரல, போதுமா? ஓகே, ஃபைல் ரெடி பண்ணிருக்கேன், அதுல சைன் பண்ணி கொடுத்துரு. என்னடா என் சொத்தை எல்லாம் ஏமாத்தி வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டியா? சி, உன் சொத்து யாருக்கு வேணும்? ஆபீஸ்ல நீ ஒரு பார்ட்னர் கிடையாது, நீ ஒரு பினாமியா வேணா இருந்துக்கோ. அப்படி ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்றேன், சைன் பண்ணி கொடுத்துரு. டேய், சைன் பண்ணி கொடுக்கறியா இல்லையா? கொடுத்து தொலைறேன். அப்படி வா. இனி வீட்டு வேலை பார்த்துட்டு சமைச்சிட்டு வீட்டுல நிம்மதியா இருங்க. நான் எதுக்குடா வீட்டு வேலை பார்க்கணும்? நான் எதுக்கு சமைக்கணுங்கிறேன்? வீட்டுல ராணி மாதிரி உட்காந்துட்டு இருப்பேன்டா. அதுக்குதான் எல்லாத்துக்கும் ஆளா போட்டிருக்கேனே. எல்லாத்தையும் இன்னையில இருந்து வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். எதுக்குடா? இனி நீ தான் வீட்டுல உள்ள எல்லா வேலையும் பாக்குற. என்னால முடியாது. செஞ்சு பாருங்கம்மா, இதையும் பழகணும். நாளையில இருந்து வேலைக்கு யாரும் வரமாட்டாங்க. வீட்டை இனிமேல் நீங்க பொறுப்பா பாத்துக்கோங்க. டேய், எல்லாத்தையும் பேசி எல்லா வேலைக்காரங்களையும் செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்பி விட்டுட்டேன். விரா கழுத மாதிரி கொஞ்ச நேரம் கத்துவா. எல்லா வேலையும் பாக்கட்டும், அறிவு வரும். சக்தி அண்ணா, இன்னும் இத பத்தியே தான் பேசிட்டு இருக்கீங்களா? போதும்ண்ணா. இல்லம்மா, இப்பவே பேசி முடிச்சாதான் இவங்க அமைதியா வீட்டுல இருப்பாங்க. சரி விடுண்ணா, என்னதான் இருந்தாலும் நம்ம அம்மா தானே. அதுக்காக தாமா வெளியே யார்கிட்டயும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு வீட்டுக்குள்ளே எல்லாம் சேர்ந்து மண்டிக்கிட்டு இருக்கோம். அவங்க இன்னைக்கு நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைகன்னு நினைக்கிறாங்கன்னு பாப்போம். நினைக்க முதல்ல நினைக்கட்டும், விடுண்ணா. சரிம்மா. பெரியப்பா சொல்லுமா. பெரியப்பா, திரு அண்ணா வந்துட்டு இருக்காங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. என்னம்மா சொல்ற? என் மகன் என்ன தேடி வாரானா? ஆமா பெரியப்பா. அம்மா சிவானி, எங்களை பார்க்க எங்களுக்காக தான் வாரானா? ஆமா பெரியமா. நாங்க வாழ்ற மிச்ச காலத்துக்கு எங்களுக்கு மகனா இருப்பானா? இருப்பாங்க பெரியமா. திரு அண்ணா ரொம்ப நல்லவங்க. அவங்க குணமே யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக தான். பாத்தீங்களா, யார்கிட்டயும் பேசாம போனாங்க. போய் 1/2 மணி நேரம் ஆகல. அதெல்லாம் பாக்கணும்னு திரும்பி வராங்க. உண்மைதான் சிவானி, திரு அண்ணா குணம் யாருக்கும் வராது. ஆமா. ஏன் பெரியப்பா, கண்மணி பெரியமா குணம் இப்படிதான் இருக்குமா? அதனாலதான் திரு அண்ணா அப்படி இருக்காங்களா? ஆமாமா, கண்மணியோட குணம் அப்படியே திருவுக்கு இருக்கு. பெரியமா, சந்தோஷமா இருங்க. இனி எனக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் சந்தோஷம்தான். சரியா சத்யானா? கண்டிப்பா சிவானி. இந்த கருவா பையன் இங்க வரானா? என்ன பேச்சு பேசுனா? அவன் ஏன் வீட்லயா? நடக்க கூடாதே. இதுக்கு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறதே கடுப்பா இருக்கு. எப்ப போய் தொலைங்கன்னு தெரியல. இல்ல அந்த மனுஷனும் என் மகனும் செய்யற வேலை. இதுல அவன் வேற விட்டுருவேன். வரட்டும், இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்திரலாம். ஆபீஸ்க்கு தான் போக வேண்டான்ட்டாங்க. இனி வீட்ல இருந்து ஏன் ராஜ்யத்தை தான் காட்டுவேன். வரட்டும் வரட்டும், இங்க தங்குறேன் மட்டும் சொல்லட்டும், அப்புறம் இருக்கு. சிவா வந்துட்டான். இனி இருக்கு கச்சேரி. செல்லம்மா, என் போனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேல? அப்படியெல்லாம் இல்ல. சொல்லு செல்லம்மா, இல்ல போனை கட் பண்ணிருவேன். யார் வேணாண்ணா? கொஞ்ச நாளும் பிடி கொடுத்து பேசுறியா? ஓய், பக்கத்துல அப்பா அம்மா இல்லையா? என்ன பேசிட்டு இருக்க? அவங்க 2 பேர் தனியா பேசிட்டு இருக்காங்க. ஓ, நீ போன்ல தனியா பேசுறியா? தனியாலாம் இல்ல, என் செல்லம்மாட்ட பேசிட்டு இருக்கேன். சரி, ஒழுங்கா ரோட்ட பார்த்து காரை ஓட்டு. போனை வைக்கிறேன். செல்லம்மா, இப்பதானே கால் பண்ண. என்ன கார்ல போக மாட்டா போன்லாம் பேசக்கூடாது. பைக்ல போக மாத்திரதாம்மா பேசக்கூடாது. கார்லயும் தான். இங்க பாரு, இப்படி எல்லாம் சொல்லாத. உன் கூட பேசினாலும் என்னோட கவனம் கரெக்டா இருக்கும். அப்பா அம்மா கார்ல இருக்காங்க, அதுக்காவது கவனமா கார் ஓட்டுவேன். ஓ, அப்பனா நீ மட்டும் இருந்தா கவனம் இல்லாம இருப்பியா? அப்படி சொல்ல வரலமா, எப்பவுமே கவனமா இருப்பேன். அதெல்லாம் இல்ல. நீ என்ன சொன்ன? அப்பா அம்மாக்காக கவனமா கார் ஓட்டுவேங்கிற? நீ மட்டும் தனியா போனா கவனம் இருக்காது. எப்பவுமே கவனம் இருக்கும். இல்ல உன் பேச்சு சரியில்லை. செல்லம்மா,
இல்ல தமிழ், உன் பேச்சு சரியே இல்ல. இப்ப என்ன பண்ணணுங்கிற? கல்யாணம் வரைக்கும் எங்க போனாலும் அப்பா அம்மாவை கூட்டிட்டே போ. ஆ, கல்யாணம் முடிஞ்சவன என்ன கூட்டிட்டே போ. எதுக்கா? அப்பதானே கவனமா கார் ஓட்டுவ. சரிம்மா. ஏய், என்னாச்சு? என்ன பக்கத்துல சில்லற காயின் எதையும் தட்டி விட்டுட்டியா என்ன? சில்லற காயினா? என்னடா சொல்ற? இல்லம்மா, இப்ப காயினெல்லாம் சதற சவுண்ட் கேட்டுச்சு. காயின்? ஏய் தமிழ், புரிஞ்சதா? அடி வாங்காத. தம்பி, ஹலோ ஹலோ ஹலோ, என்ன மேடம் பேச மாட்டேங்கிறீங்க? வெக்கமா? சரிதான். தமிழு, ம், ம். டேய், அம்மா. மாட்டினியா? என்னடா என்ன பேசிட்டு இருக்க? கேளுங்க கேளுங்க, உங்க மகன் பேச்செல்லாம் கேளுங்க. ஏய், சும்மா இரு. ஏ தமிழு, அம்மா. என்னடா போன்ல பேசி குலுங்கி குலுங்கி சிரிச்சிட்டு இருக்க? யார்கிட்டடா பேசுற? அது ஃப்ரெண்டுட்டமா. ஐயோ பொய் சொல்ற ஆண்டி. சும்மா இரு. ஃப்ரெண்டா? உண்மையை சொல்றா? ஃப்ரெண்டு தாமா. பொய் பொய் பொய். இல்லம்மா, பேசாம இரு. ஏய், அம்மா கிட்டே போய் சொல்றியா? இல்லம்மா, ஃப்ரெண்டு தாமா. டேய், ஃப்ரெண்டு மாதிரி தெரியலையே. பொய் சொல்ற ஆண்டி, உங்ககிட்ட பொய் சொல்றான். செல்லம்மா, அடி வாங்க போற. மா, ஃப்ரெண்டு தாமா, ஆபீஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அப்பாவும் பேசிட்டு இருந்தீங்களே, நீங்க பேசுங்க. ஆமா ஆமா, இவர் என்கிட்ட பேசுவாரு. அப்பாட்ட நான் பேசுறது இருக்கட்டும், நீ போனை கட் பண்ணு. என்னம்மா, முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, ரொம்ப முக்கியம். ஏய் செல்லம்மா, பேசாம இரு. இப்படியே பேசிக்கிட்டு தான் இருப்பேன், போனை கட் பண்ணிடாத. இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். தம்பி, நீ முத போனை கட் பண்ணு. என்னம்மா, முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். டேய், சொன்னதையே சொல்லிக்கிட்டு சும்மா என் மருமகிட்ட பேசிட்டு வந்தா கூட நான் சரின்றுவேன். பாரா, ஃப்ரெண்டுட்ட என்னவா இந்த நேரம்? ஊர்ல விட்டுட்டு எனக்கு என்னன்னு திரும்ப இங்க வேலைக்கு வந்துருவ. உன்கிட்ட அப்பா அம்மா பேசுறது இந்த கொஞ்ச நேரம் தான். எங்க கிட்ட பேசாம ஃப்ரெண்டுட்ட பேசுறியா? அப்பா தமிழ், இதுக்கு நீ என்கிட்ட பேசுறேன்னு சொல்லிருக்கலாம். ஆமா செல்லம்மா, சொதப்பிட்டேன். தம்பி, என்ன முணுமுணுப்பு? இன்னும் உன் சிநேகித பையன் போன்ல தான் இருக்கானா? அவனை முத கட் பண்ணி விடு. சரி, நான் போனை வைக்கிறேன், நீ அம்மாட்ட பேசு. ஏய், வைக்காத. அம்மா அப்பா தான் உங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறாங்கல்ல, பேசு. ஊருக்கு போய் ஃப்ரீ ஆயிட்டு எனக்கு கூப்பிடு. அது கவனமா ஊருக்கு போ, வச்சிடுறேன். செல்லம்மா. ஏய், வச்சுட்டா. என்னடா காதுல உள்ளத கழட்டிட்ட? அதான் போனை கட் பண்ண சொன்னீங்களே. ஓ, அத கழட்டிட்டா கட் ஆயிடுமா? ம், சரி சொல்லுங்க, என்ன பேசணும்? அம்மாக்கும் அப்பாக்கும் என்னடா ஆசை? உன் கல்யாணத்தை பத்தி பேசுறதா? சரிங்கம்மா, பேசுங்க. பேசிக்கிட்டே ஊருக்கு போலாம். சரி தம்பி. ஏ ராக்கு, அவனை ஏன் தொந்தரவு பண்ற? ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டே வந்தான், ஒன்னால பாரு போனை கட் பண்ணிட்டான். பா, இருக்கட்டும்பா, நீங்க பேசுங்க. நீங்க பேசுறத நான் கேட்டுட்டே வாரேன். என் புள்ள கேட்டுக்கோங்க. அப்புறம் சொல்லுங்கம்மா. ஐயா திரு, என்ன மன்னிச்சிரியா? அப்பாவை மன்னிச்சிரியா? சரி விடுங்க, அழாதீங்க. இல்லையா, என்ன மன்னிச்சிரு. கண்மணிய நல்லா பாத்துக்கணும் தான் நினைச்சேன். என் தலை விதி என்னென்னமோ ஆயிப்போச்சியா. மன்னிச்சிரியா? சரிங்க, விடுங்க. இனி அதை பத்தி பேச வேணாம். தம்பி, எதுவும் நினைச்சுக்காதயா. உங்க அப்பா உன்னை தேடாத நினைக்காத நாள் இல்லையா? தினம் தினம் கஷ்டப்படுறாரு, என்னால பார்க்க முடியல. ப்ளீஸ்யா, மன்னிச்சிரு. ஐயோ, என்னங்க மன்னிப்புன்னு பெரிய வார்த்தையெல்லாம் என்கிட்ட போய் கேட்டுட்டு. விடுங்க, நான் மறந்துட்டேன். நீங்களும் பழசெல்லாம் மறந்துடுங்க. ஐயா, அப்பா கூட பேசவே இல்ல. என் மகனா இருப்ப இல்ல. என்னையா, அப்பா மேல கோபம் போலையா? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பனா எதுக்குடா வாங்க போங்கங்கிற? சும்மா வாய் நிறைய அப்பான்னு கூப்பிடு. கூப்பிடுயா? கூப்பிடு திரு. அப்பா. ஐயா. சந்தோஷமா இருக்கியா கேட்க? எத்தனை வருஷமா காத்து கடந்த இந்த ஒரு வார்த்தைக்காக என் கண்மணி மகன் கிடைச்சிட மாட்டானா, என்ன எப்படி கூப்பிட மாட்டானான்னு எவ்வளவு நாள் தவம் கடந்தேன். இப்பவே என் உயிர் போனா கூட சந்தோஷப்படுவேன்யா. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. நீங்க நல்லா இருக்கணும், நல்லா வாழணும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அம்மாவை தான் இழந்துட்டேன், இனி நான் யாரையும் இழக்க கூடாது. ஐயா திரு, அழாதீங்கப்பா, அழாதீங்க. அண்ணா, அழாதண்ணா. அப்பா, நீங்களும் தான். சரிம்மா. ஐயா, அழாத. இனி உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது. என் மருமகளா? அம்மாடி, உன் பேர் என்னம்மா? வாசுகி. அண்ணா, நீ அண்ணா தானே?
உன்னை அண்ணான்னு கூப்பிடலாம்ல? தாராளமா. நான் இப்போ இங்க வந்ததே உனக்காக தான். என்ன நான் சொல்ற? ஆமாமா, உனக்காக மட்டும்தான் நான் எல்லாத்தையும் பார்க்க வந்தேன். என்னன்னா திடீர்னு தங்கச்சி மேல பாசமா? ரொம்ப. என்ன என்ன நான் சொல்ற? சிவா. பெரியப்பா கொஞ்சம் வழி விடுங்க. என்னம்மா? என் அண்ணன்ட்ட எனக்கு என்ன ஏதுன்னு பேச வேண்டியிருக்கு. வழி விடுங்க பெரியப்பா. பெரியமா நீங்களும் தான். என்னடா? என்ன தெரியலையே, பார்க்கலாம். அண்ணா, நீ சந்தோஷமா இருக்கேல? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. எனக்கு அது போதும்ண்ணா. எத்தனை வருஷம் கஷ்டம் தெரியுமா? இன்னைக்குதான் எனக்கும் தீர்ந்திருக்கு. அறியாம தப்பு செஞ்சிடறோண்ணா. ஆனா அந்த தப்பை திருத்திக்கிட எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு பாத்தியா? உண்மைதான்டா. அதுக்காக தான் எதை எப்ப செஞ்சாலும் யோசனை பண்ணி யாருக்கும் பாதிப்பு இல்லாம செய்யணும். ஆமாண்ணா. சிவா, என்னம்மா? என்னன்னா என்ன நினைச்சுக்கிட்ட? ரொம்ப பாசமா? அப்புறம் இந்த தங்கச்சி மேல? ஏய் சிவா, இப்படி கேட்டா? அதெல்லாம் இல்ல. உனக்கு அந்த தங்கச்சி முக்கியமா இந்த தங்கச்சி முக்கியமா? ரெண்டு பேரும் தாமா. சரி, யார ரொம்ப பிடிக்கும்? அது சொல்லுனா. என்ன சிரிக்கிற? என்னங்க, எனக்கு 2 நாத்தனா. ஓ, அப்பனா நீ ரொம்ப சந்தோஷம். ஆமா ஆமா, 2 நாத்தனா, 2 மாமனாரு, 2 மாமியாரு. எவ்வளவு பெரிய குடும்பம் ஆயிடுச்சுல. என்னங்க, இனிமேல் நம்ம வீட்லயும் மாமியார் மருமக, நாத்தனார் மதினி இந்த மாதிரி சண்டையெல்லாம் நடக்கணும். நல்லா இருக்கும்ல? என்னடா அப்படி பாக்குற? நல்லா இருக்கும்ல? வீட்டுக்கு வா, கவனிச்சுக்கிறேன். ஓகே ஓகே, டபுள் ஓகே. ஏன்னா இன்னைக்கு நான் ஜாலி மூடுல இருக்கேன். நான் ஆங்கிரி மூடுல இருக்கேன். ஓ, அப்பனா ட்ரிபிள் ஓகே. என்னமா மார்க்கமா தான் இருக்க. ஆமாண்டா. அண்ணா சொல்லுண்ணா, உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? திரு அண்ணா, என்னன்னு நீ சொல்லு. அண்ணா, நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் தங்கச்சி, மறந்துடாத. அண்ணா, நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டான தங்கச்சி, அதையும் மறந்துடாத. சரிதான். இன்னைக்கு நம்ம அண்ணாத்த என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பாப்போம். மா, 2 பேரும் என்னோட 2 கண்ணுங்க. ஒரு கண்ணை மட்டும் குத்த முடியுமா? அண்ணா, இந்த வசனம்லாம் எனக்கு வேண்டாம். உனக்கு யார் பெஸ்ட், யார ரொம்ப பிடிக்கும் அதை இப்பவே சொல்லு. ஆமாண்ணா சொல்லு. 2மே என் அன்பு தங்கச்சிங்க. 2 பேர்ல யார பிடிக்கும்னு கேட்டா 2 பேருமே என் உயிர் தாமா. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பனா நீ என்னண்ணா சொன்ன? சாதனைக்காகவே வந்தேன்னு சொன்ன. இந்த சிவானி உனக்கு முக்கியம் இல்லையா? அப்படி இல்லம்மா. அண்ணா, இப்ப என்ன? எனக்காக தான் வந்தேன்னு சொல்லு. அதனால ஒன்னும் தப்பு இல்ல. இங்க பாரு, இது ஏன் திரு அண்ணா. எனக்கு மட்டும் என்ன, ஏன் திரு அண்ணா? ஐய, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. இப்ப என்ன பண்றது? திரு அண்ணா, இப்ப நீ ஏதாவது சொல்ல போறியா இல்லையா? ஆமாண்ணா, டக்குன்னு சொல்லு. எனக்காக தானே நீ வந்த. என்னதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு. இங்க பாருங்க, 2 பேருமே எனக்கு ஒண்ணுதான். 2 பேரையுமே ரொம்ப பிடிக்கும். அப்பனா எதுக்காகனா அவளுக்காக வந்தேன்னு சொன்ன? நீ எனக்காகவும் சேர்த்து சொல்லிருக்கணும்ல. சிவானி, சாதனாக்குரிய பிரச்சனை உனக்கு தெரியும்ல? ஆமாண்ணா. என் அம்மாவும் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன நோய், எதனால இறந்தாங்க, எதையுமே என்னால பார்க்க முடியல. அவங்கள விட்டுட்டேன். ஆனா சாதனாவை விடக்கூடாது. அதுக்காக தாமா சொன்னேன். எல்லா டாக்டர்ஸ்டையும் கேட்டுட்டோம். 3 மாசம் டைம் சொன்னாங்கன்னு சொன்னா. கடவுள் சொல்லலையே. ஒரு மகனா இருந்து என் பெத்தவளை தான் காப்பாத்த முடியல. அண்ணனா இருந்து என் தங்கச்சியவாது காப்பாத்தலான்னு. அண்ணா, திரு அண்ணா. அண்ணனை நம்பு. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். இல்லண்ணா, இது உன்னால முடியாது. அப்பா எவ்வளவோ அலைஞ்சு பார்த்துட்டாங்க. முடியாதுண்ணா, நீ ரிஸ்க் எடுக்காத. எனக்காக கவலைப்படாத. எனக்கு இந்த சந்தோஷம் போதும். எல்லாத்தையும் வெறுத்து இங்க வந்தேன். ஆனா எனக்கு இப்படி ஒரு அண்ணன் கிடைப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. என் வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேனா. அதான் கடவுள் என் அண்ணன் எல்லாம் கண்ணுல காமிச்சிருக்காரு. போதும்ண்ணா, இந்த சந்தோஷம் எனக்கு போதும். சந்தோஷமா போறேன். நீ எதுவும் நினைக்காதனா. எனக்காக ஏதாவது முயற்சி பண்ணி அது தோல்விதான் அடையும். பிறகு நீ ரொம்ப வருத்தப்படுவ. இல்லனா இப்படியே நான் இருக்கிற காலம் சந்தோஷமா இருந்துட்டு போலாம். அண்ணனை நம்பலையாமா? அண்ணா, நான் பாத்துக்கிறேன். என் அம்மா விட்ட மாதிரி ஒன்ன விட மாட்டேன். நீ நான் சொல்றத மட்டும் கேளு போதும். புரிஞ்சதா? சரிண்ணா. திரு, முடியுமா? உன் தங்கச்சிய உன்னால காப்பாத்த முடியுமா? முடியும். நம்பிக்கையோட தான் வந்திருக்கேன். இனி நான் பாத்துக்கிறேன். ஆமா மாமா, நீங்க எதுவும் நினைக்காதீங்க. என்ன பாக்குற? ஏன் மாமாப்பா? அதனால மாமா நீங்க எதுவும் நினைக்காதீங்க. சாதனா எங்க கூட இருக்கட்டும். உங்க மகன் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாரு மாமா. கேட்கவே சந்தோஷமா இருக்குமா? அம்மா வாசுகி, இதெல்லாம் நடக்குமா? நடக்கும் அத்தை. கண்டிப்பா நடக்குமா. நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி தம்பி. என்னம்மா நன்றி எல்லாம் சொல்லிட்டு, என் தங்கச்சி நீ என் கூட இருக்கட்டும். நான் எல்லாம் பாத்துக்கிறேன். ஆமா அத்தை. நீங்களும் எங்க வீட்டுக்கு வந்துருங்க. என்னடி?
அதுக்காக சாதனை மட்டும் எப்படி நம்ம வீட்டுல வந்து தனியா இருப்பா? அத்தை மாமாவும் கூட வர வேண்டாமா? என்ன சொன்ன? அப்பப்போ போய் பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். யாரும் யார் வீட்லயும் தங்க வேண்டாம்னு சொன்னியா இல்லையா? அது அப்ப சொன்னேன். அதுக்காக என் மாமனார் மாமியாரெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது. என்னடி? என்னடா டீ எல்லாம் போடுற? உங்க அப்பாட்ட சொல்லி கொடுக்கவா? சரிதான், என்னமோ ஆச்சு. இல்லம்மா, நாங்க எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, வாங்க. என்னங்க சொல்லுங்கங்க. என்னம்மா? சொல்லுங்கங்க, அத்தை மாமாவை நம்ம வீட்டுல வந்து இருக்க சொல்லுங்க. அப்பா, சாதனாக்கு சரியாகிற வரைக்கும் நீங்க எல்லாம் என் கூடயே இருங்க. நான் பாத்துக்கிறேன். திரு இல்ல, நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரியா? அண்ணா, அப்பதான் நான் உன் வீட்டுக்கு கூட வருவேன். நீ இல்லாமையா? நீயும் வா. சரிண்ணா. சாதனா, நீ எதுவும் கவலைப்படாத. திரு அண்ணா எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. சரி சிவானி. எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருச்சுங்க. வீட்டை விட்டு விரட்டுவான்னு பார்த்தேன். அதுகளே குடும்பத்தோட போய் தொலைறங்குதுங்க. அப்படியே தொலையட்டும். வேல்முருகா. சாமி, சாரி சாமி, பிரச்சனை இல்ல. கல்யாணம் நின்றுச்சு. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. அடுத்து பாத்துக்கலாம். ஆமையா, எல்லாம் பாத்துட்டு தான் இருந்தேன். இப்படி கல்யாணத்துக்குன்னு மணமேடையெல்லாம் அலங்காரம் பண்ணி நல்லது நடக்காம இருந்தா நல்லாவாயா இருக்கு? தெரியுது, அதுக்காக பையன் நல்ல பையன் இல்ல. நம்ம பொண்ணு வாழ்க்கைய பாழாக்க முடியுமா? இல்ல, அந்த பையனுக்கு போய் நம்ம பொண்ணு கொடுக்க முடியுமா? நானே ஒரு நிமிஷம் மாப்பிளைய பார்த்தோன்னு பயந்துட்டேன். இல்ல, நீதான் சொன்னீங்க அடுத்த 2-3 மாசத்துல என் மகனுக்கு கல்யாணம், வெளிய மண்டபம் பிடிச்சு கிராண்டா செய்யணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்த. உன் மருமகனும் கூட உன் வீட்லயே தான் இருக்கா. அதான் எதுக்கு மணமேடையெல்லாம் அலங்காரம் பண்ணி கல்யாணம் நடக்காம இருந்தா? உன் மகனுக்கு இதை வச்சு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? ஐயா, நல்ல காரியம் தட்டி போச்சு. திரும்ப உடனே நடத்திட்டோம்னா நல்லது. உன் வீட்டுல மகனும் ரெடி, மருமகனும் ரெடி. அதான் சொல்லி பாப்போமேன்னு பார்த்தேன். இல்ல, இப்போ உடனே 12 மணி வரைக்கும் நல்ல நேரம் தான். மணி இப்ப 11 தான் ஆகுது. உங்களுக்கு சரின்னா சொல்லுங்க. உங்க வீட்டுல நல்லது நடக்கணும். பாரு, எத்தனை வருஷம் கழிச்சு உன்னோட விட்டு போன சொந்தம்லாம் வந்திருக்கு. இந்த டைம்ல நல்ல காரியம் நடந்தா நல்லதேங்கிறதுக்காக தான் சொன்னேன். அது வாஸ்தவம் தான். ஆனா உடனே சக்தி, நீ என்னப்பா சொல்ற? என்ன சக்தி, கல்யாணம் முடிக்கிற பொண்ண வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணாம இருந்தா எப்படி? சரின்னு சொல்லியா? வீட்டுல நல்லது நடக்கட்டும். பெரியப்பா, இல்ல திடீர்னு எப்படி ஸ்வேதாட்ட? மாமா. ஸ்வேதா, இங்க பொண்ணு ரெடி, அங்க மாப்பிள்ள ரெடியான்னு கேளுங்க. ஸ்வேதா, எனக்கு ஓகே தான். மாப்பிள்ளைக்கு ஓகேவா? ஸ்வேதா, உனக்கு? அதான் சொல்லிட்டேனே. இல்ல, அப்பா அம்மா அவங்க என்னைக்கு என்ன பார்க்க வராங்களோ வரட்டும். இப்போ நீங்க எல்லாம் தான் எனக்கு சொந்தம். எனக்கு ஓகே. அப்பா, சரிப்பா. தம்பி, பின்ன என்ன, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ரொம்ப சந்தோஷம். நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்றேன். பொண்ணு மாப்பிள்ள ரெடி ஆகி வாங்க. சரியா, நீங்க போய் பாருங்க. தம்பி, போ சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. வந்ததுக்கு உன் கல்யாணத்தை பாத்துட்டு போறோம். எதுக்கா இருந்து நாளைக்கு கறி சாப்பாடு சாப்பிட்டே போங்க. கறி சாப்பாடு தானே? ஓகே. ஃபர்ஸ்ட் மாப்பிள்ள ரெடி ஆயிட்டு வாங்க. சரிங்க அண்ணா. பாரா. சரி, வாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு ரெடி ஆகலாம். ஆமா, அடுத்த அரை மணி நேரத்துல எல்லாரும் ரெடியா இருக்கும். ஓகே. என்ன எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் மகன் கல்யாணம், நான் முத சரின்னு சொல்லணும். நீங்களா என்ன முடிவு பண்றது? அத்தை, நானும் சக்தியும் முடிவு பண்ணா போதும். நீங்க வந்து ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்க. நீங்க போய் கிளம்பணும்னு அவசியம் இல்ல. இந்த சாரியே உங்களுக்கு ஓகே. இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நாங்க எல்லாம் கிளம்பிட்டு வரோம். சக்தி, நான் சாரி கட்டிக்கவா? அண்ணி, கல்யாணத்துக்கு சாரி கட்டினாதான் அழகா இருக்கும். அதனால நீங்க சாரியே கட்டுங்க. என் அண்ணனுக்கு வேஷ்டி சட்டையை மாத்திரலாம். ஓகே சிவானி. ஓகே. கூட்டத்தை கலைங்க, கிளம்பிட்டு வருவோம்ப்பா. முகூர்த்த நேரம் முடிஞ்சிடக்கூடாதுல. சக்தி.